சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். பாலை குடிச்சிட்டு நிம்மதியா தூங்குவீங்களாம். சரியா? தம்பி வந்துட்டானா? கொடுங்க. தமிழுக்கு தூக்கம் வந்துருச்சு. தமிழ் தமிழ் மாஸ்க் போடலாம். என்னம்மா இது? இது ஏன் தம்பி கண்ணுல போடுற? அது ஒண்ணும் இல்ல மது, தம்பி கண்ணுல வெளிச்சம் பட்டா உறுத்தும்ல, அதனாலதான் மாஸ்க் போடுறேன். அம்மா, நம்ம ரூம்ல தான் பெருசா வெளிச்சமே இல்லையேம்மா. வெளிச்சம் இல்லதான், பால் குடிக்கும் போது கொஞ்சம் இருட்டா இருந்தாதான் குழந்தைங்க நிறைய பால் குடிக்கும், ஸ்ட்ரென்த்தா வளருவாங்கன்னு ஒரு மேகசின்ல போட்டு இருந்ததுடா, அதனாலதான். அப்படியாம்மா? சரி, நீங்க 3 பேரும் கிளம்பி ரெடி ஆகுங்க. மது, அவங்க 2 பேரையும் சீக்கிரம் ரெடி ஆக சொல்லு. பிரஷ் பண்ணுங்க, அப்புறம் காஃபி போட்டு வச்சிருக்கேன், அத குடிங்க. சீக்கிரம் சீக்கிரம் ரெடி ஆகுங்க. லேட் பண்ணக்கூடாது. வா தமிழ் தங்கம். சொல்லுடா சொல்லு. ஓகே ஓகே. கொடுங்கக்கா, நான் தூக்கிக்கிறேன். தேங்க்ஸ்க்கா. அம்மா, எதுக்குமா தம்பி கண்ணுல அந்த மாஸ்க் போட்டீங்க? அதான் நான் அப்பவே சொன்னனே, லைட்டு கண்ணை உறுத்த கூடாதுன்னு தான். ஏமா, அப்ப தம்பி எப்படி உங்களை பாப்பான்? தம்பிக்கு நீங்கன்னு தெரியாது. நந்து, தம்பிக்கு பசி எடுத்தா பால் கொடுத்தா போதும், அவ்வளவுதான். மது எவ்வளவு கரெக்டா சொன்ன பாத்தியா? அம்மா, நான் பாத்ரூம்ல உட்காந்து யோசிச்சுக்கிட்டே இருந்தேன், நீங்க ஏமா நம்ம தம்பி கண்ணுல மாஸ்க் போட்டு விட்டீங்க? எனக்கு அது புரியவே இல்லம்மா. அண்ணா, இப்பதான் நான் அத அம்மா கிட்ட கேட்டேன், அவங்க சொல்லியே முடிச்சிட்டாங்க. திரும்ப நீ வந்து அதே கேக்குற. அப்ப என்ன சொன்னாங்க சொல்ல? நேத்து கொடுத்த ஹோம்வொர்க் எல்லாம் கரெக்டா முடிச்சியா? முடிச்சிட்டமா. எங்க போய் எடுத்துட்டு வந்து காட்டு. மாட்டிக்கிட்டோமே. அம்மா, எனக்கு தெரிஞ்ச அண்ணா ஹோம்வொர்க்கே முடிக்கலன்னு நினைக்கிறேன். அது ஹோம்வொர்க் கொடுத்தா கரெக்டா முடிக்கிறது இல்ல, ஆனா இதெல்லாம் பாத்ரூம்ல உட்கார்ந்துகிட்டு யோசி. மண்டையில ஒண்ணு வச்சான்னா. போங்க, சாப்பிட்டுட்டு பேக் எடுத்துட்டு ஸ்கூலுக்கு கிளம்புற வழிய பாருங்க. போங்க. வா, பாத்து வா, போலாம். என்னத்த சொல்றது? பாட்டி, நான் தான் பண்றேன்னு சொல்லிருக்கேன்ல, நீங்க எதுக்கு தேவையில்லாம பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க போங்க, போய் உட்காருங்க முதல்ல. இல்லடி, காயெல்லாம் வெட்டி வச்சிருந்தது, சரி சும்மா தானே இருக்கோம், அதான் பொரியலை பண்ணி வச்சிரும்னு பண்றேன். பாட்டி, நான் தான் அதெல்லாம் வெட்டி வச்சேன், இப்பவே செஞ்சா சூடு ஆறிடும்ல, அதனாலதான் கரெக்டான டைம் பார்த்து செஞ்சுக்கலான்னு பார்த்தேன். அதுக்குள்ள நீங்க வந்துட்டீங்க. நீங்க இந்த பக்கம் வாங்க, நான் பண்ணிக்கிறேன். இல்லடி, முடிஞ்சிருச்சு, கொஞ்ச நேரம் தான். பரவாயில்ல பாட்டி, நீங்க கொடுங்க, நான் பாத்துக்கிறேன். அப்புறம் உங்க மாமா கேட்டா மட்டும் சூப்பை வச்சு கொடுத்துரு. அதெல்லாம் ஏற்கனவே எடுத்து வச்சிட்டேன் பாட்டி, மாமா கேட்கும் போது ரெடி பண்ணி கொடுத்துருவேன். சரி. பாட்டி, நான் உன்னை கேட்டா தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களே? விஷயத்த சொல்லுடி. பாட்டி, குழந்தை எப்பவுமே செவந்தி அக்கா கட்டின சேலையிலேயே தூங்கி தூங்கி பழகுனா அப்புறம் எங்க கூட எப்படி பாட்டி ஒட்டுவான்? நேத்து கூட பாருங்க, ஏன் சேலையில தூங்கவே மாட்டேன்னு அழுவுறான்.
செவந்தி சிலைக்கு மாத்தின உடனே தூங்கிட்டான். என்னடி பண்றது, இத்தனை நாள் அப்படித்தானே பழகி இருக்கான், அதனால தூங்கி இருப்பான். ஆ, அதுதான் பாட்டி, அத எப்படி மாத்துறது? எனக்கும் ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. நீங்க ஏதாவது ஐடியா இருந்தா சொல்லுங்களேன். அவன் செவந்தி அக்கா சேலையிலேயே தூங்குனா அப்புறம் எனக்கும் வருத்தமா இருக்கும்ல. அவன் என்னையும் ரகுவையும் அப்பா அம்மான்னு கூப்பிடணும் தானே நாங்க ஆசையா காத்துக்கிட்டு இருக்கோம். அப்ப அவன் எங்க கூட ஒட்டி வந்தா தானே நல்லா இருக்கும் பாட்டி. நீ கேக்குறதும் நியாயமா தாண்டி இருக்கு. அப்ப ஒண்ணு பண்ணு, ராத்திரியில தூங்கும் போது இனிமே தொட்டில்ல போடாத. அதுக்கு பதிலா உன் பக்கத்துல படுக்க வச்சுக்கோ. பக்கத்துல படுக்க வச்சுக்கிட்டு தினமும் தட்டி கொடுத்து தூங்க வை. உன் அரவணைப்பிலேயே வச்சுக்கோ. கூடவே படுத்து தூங்கி பழகிட்டான்னா அப்புறம் மெதுவா உன் வாசம் அவனுக்கு பழகிடும். அதுக்கப்புறம் தொட்டில்ல உன் புடவைய கட்டி தூங்க வை, தூங்கிடுவான். ஓ, அப்போ ஏன் பக்கத்திலேயே தூங்க வச்சுக்கிட்டுமா பாட்டி? ஆமாண்டி, ஆளுங்க பக்கத்துல படுக்க வச்சு தட்டி கொடுத்தா நல்லா தூங்கிடுவான். ஆனா நமக்கு அந்த வசதி இல்ல பாரு. நேரம் இல்லைங்கிறதுனாலதான் நாம குழந்தைய தொட்டில்ல போட்டுடுறோம். கூட யாராவது படுத்திருந்தா நல்லா தூங்குவாங்க. உன் பக்கத்துல படுத்து தூங்க வை, எல்லாம் சரியா போயிடும். ரொம்ப தேங்க்ஸ் பாட்டி. ஆ, சரி. செவந்தி அக்கா, செவந்தி அக்கா, என்ன பூர்ணி? இந்தாங்க. என்ன பூர்ணி? தொட்டில கட்டியிருந்த சாரி. ஆமாக்கா, தொட்டில்ல கட்டியிருந்த சாரி தான். இனிமே இது தேவைப்படாது, நீங்களே வச்சுக்கோங்க. பூர்ணிமா, இனிமே தமிழ் தூங்கணும்னா நீ என்ன பண்ணுவ? அது ஒண்ணும் இல்லக்கா, நான் அவனை தொட்டில்ல போடாம என் பக்கத்திலேயே படுக்க வச்சுக்குவேன். ஏன்னா என் கூட படுத்து தூங்குனா என் வாசனை அவனுக்கு பழகிடும்ல. அதுக்கப்புறம் தொட்டில்ல ஏன் சிலைய கட்டி அவனை தூங்க வச்சுக்குவேன். அதனாலதான். தேங்க்ஸ்கா. இல்ல பூர்ணி, நீயே வச்சுக்கோ. ஒருவேளை தேவைப்பட்டா யூஸ் பண்ணிக்கலாம்ல. ஆஹாஹா, இல்லக்கா, இனிமே தேவைப்படாது, நீங்களே வச்சுக்கோங்க. நான் தான் என் பக்கத்திலேயே தூங்க வச்சுக்க போறேனே, அதனால ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஆமாண்டி செவந்தி, பூர்ணிமா அவ கூடவே தூங்க வைக்கிறேன்னு சொல்லிட்டா. கொஞ்சம் கொஞ்சமா பழகுனாதானே குழந்தை மெதுவா ஒட்டி பழகும். இவ சொல்றதும் ஒரு விதத்துல சரிதானடி. சரி பாட்டி.